வணக்கம். மருந்தே உணவு அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நைட்டில் தூக்கம் வரலையா, பிறண்டு படுக்கிறீங்களா, அப்போ இந்த விதைகளை படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள். அந்த விதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதைகள், பம்கின் சீட்ஸ்னு சொல்லலாம். இதில் டிரைப்டோஃபன் இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. டிரைப்டோஃபன்னா ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு அமினோ ஆசிட் தான். அது தூக்கத்தை ஊக்குவிக்கிற ஒரு அமினோ ஆசிட். தினமும் 1 கிராம் ஆஃப் டிரைப்டோஃபன் டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா தூக்கத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா தூக்கம் தான். நம்மளோட மொத்த வாழ்க்கையில் 1/3 ஆஃப் பகுதியை நம்ம தூக்கத்துக்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம தூங்குற தூக்கம் நல்ல குவாலிட்டியான தூக்கமானு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. குவாலிட்டியான தூக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தையும் காலத்தையும் பொறுத்து தான் குவாலிட்டியான தூக்கம் அமையும். சரியான தூக்கம் இல்லைன்னா நம்மளோட பிரெயின் புதுசாக க்ரியேட்டிவாக யோசிக்காது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரெஸ்பான்ஸ் பண்ணாது, புது விஷயங்களை கற்றுக்க முடியாது. பிரெயின் ஒரு முழுமையாக திறமையாக செயல்படணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ரீசர்ச்சில் தூக்கம் பிரெயினில் இருக்கிற நச்சுக்களை ரிமூவ் பண்ணுதுன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, நாம் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஹவுஸ் கீப்பரை வைப்போமோ, அதே போல் பிரெயினை க்ளீன் பண்ணுறதுக்கு தூக்கம் ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி. ஒரு ஆராய்ச்சியில் லோ மெக்னீஷியம் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஜிங்க் உடம்புல இருக்கிற செரோட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பம்கின் சீட்ஸில் இந்த மெக்னீஷியம் மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இந்த மெக்னீஷியம் ஜிங்க் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மெலட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பீனியல் கிளாண்ட், மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணும். இந்த செக்ரீஷனை மெக்னீஷியம் மற்றும் ஜிங்க் தான் பூஸ்ட் பண்ணுது. அது எப்போ செக்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நெருங்கும் போது அந்த ஹார்மோன் நேச்சுரலாக நம்ம மூளை செக்ரீட் பண்ணும். இந்த மெலட்டனின் ஹார்மோன் தான் நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்னை கண்ட்ரோலும் பண்ணுது. தூக்கத்தை நாம் உணர்றதுக்கு இந்த மெலட்டனின் ஹார்மோன் 4 மணி நேரத்துக்கு, தூங்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே மூளையில் சுரக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக எல்லாருக்கும் தூக்கம் தேவைப்படுது. தூக்கம் இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு டிஷ்யூஸ், அப்புறம் பாடியில் இருக்கிற என்டையர் சிஸ்டமும் பாதிக்கப்படும். இப்போ இருக்கிற பிபி, இதய நோய், மன அழுத்தம், அப்புறம் சக்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் எல்லாமே தூக்கம் சரிவர இல்லாததான் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெலட்டனின் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா தூக்கம் மற்றும் விழிப்பு, இந்த ஸ்லீப் சைக்கிள் இந்த ஹார்மோன் தான் மெயின்டைன் பண்ணும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 2 விதமான விதைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நான் கடையில் வாங்கின விதை, இன்னொன்று நான் பூசணிக்காய் வாங்கி அதை உடச்சி அது உள்ளே இருந்து எடுத்த விதைகள். அதனால் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம வானலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கைப்பிடி அளவு இந்த பம்கின் சீட்ஸை சாப்பிட்டுட்டு படுத்தோன்னா சூப்பரான தூக்கம் உங்களுக்கு வரும். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதியுங்கள், விரும்புங்கள், பகிருங்கள், மணி ஒலியை அழுத்தி விமர்சனத்தை எழுதுங்கள். நன்றிகள்.